விழுப்புரம் மாவட்டத்தில் 364 பள்ளிகளைச் சேர்ந்த 24,093 மாணவர்கள் தேர்வு எழுதியதில் 12,414 மாணவர்களும் 11,679 மாணவிகள் என 22,673 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாநில அளவில் கடந்த ஆண்டு 24வது இடத்திலிருந்து 10 இடம் பெற்று தேர்ச்சி, அரசு பள்ளி அளவில் மாநில அளவில் 18வது இடத்திலிருந்து 6வது இடம் பெற்று முன்னேற்றம். 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியிட்டு விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பழனி கூறுகையில், விழுப்புரம் மாவட்டம் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் கடந்த ஆண்டில் 24வது இடத்திலிருந்து 10வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. 94.11% அளவில் மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 3.54% கூடுதல் தேர்ச்சி வந்துள்ளது. இதேபோல் அரசு பள்ளி அளவில் 16வது இடத்திலிருந்து 6வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. 93.51% மாணவர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இந்த முறை தேர்ச்சி சதவீதம் நன்கு முன்னேற்றம் அடைந்துள்ளது. எதற்கு உறுதுணையாக இருந்த முதன்மை கல்வி அலுவலர், மாவட்ட கல்வி அலுவலர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். தொடர்ந்து இந்த சாதனை எட்ட வேண்டும் என்றார். கோடை வெயில் தொடர்வதால் சிறப்பு வகுப்புகள் போன்றவை எடுக்கக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது என குறிப்பிட்டார். விழுப்புரம் மாவட்டத்தில் இன்று 10ஆம் வகுப்பு மாணவிகளுக்கான இந்த ரிசல்ட் வந்திருக்கு. இந்த ரிசல்ட் குறித்து உங்களுக்கு ஒரு குறிப்புகள். மொத்தம் நம்ம மாவட்டத்தில் 360 பள்ளிகள் இருக்குது. அதில் அரசு பள்ளிகள் மட்டும் 240 பள்ளிகள் இருக்குது. இதில் இந்த ஆண்டு தேர்வு எழுதியவர்கள் 10வது வகுப்பு தேர்வு எழுதியவர்கள் 24,093 மாணவர்கள் தேர்வு எழுதிட்டாங்க. அதில் 22,673 மாணவர்கள் தேர்ச்சி பெற்று இந்த 94.11% தேர்ச்சி வீதம் என்று நம்ம மாவட்டத்தில் பெற்றிருக்கிறாங்க. இதை கடந்த ஆண்டு நம்முடைய மாவட்டத்திலோட தேர்ச்சி விகிதத்தோட கூடுதலாக இருக்குது. கடந்த ஆண்டு 90.57 இருந்தது. இந்த ஆண்டு கூடுதலாக 3.54% மாணவர்கள் தேர்வு விகிதம் அதிகரித்திருக்கு. அதே மாதிரி மாவட்ட வாரியாக நம்ம பார்க்கணும்னா, கடந்த ஆண்டு 24வது இடத்துல இருந்த நம்முடைய மாவட்டம் இந்த ஆண்டு 10வது இடத்துக்கு முன்னேறி நல்லா ஒரு மாணவர்கள் சிறப்பாக எக்ஸாம் எழுதினால நமக்கு கிடைச்சிருக்கு. அதை தவிர இன்னொன்று என்னென்னா, அரசு பள்ளிகள் சதவீதம் எடுக்கும்போது அரசு பள்ளிகள் 16,600 மாணவர்கள் தேர்வு எழுதியிருக்காங்க. அதில் 15,522 மாணவர்கள் பாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பாஸ் சதவீதம் 93.51%. அது கடந்த ஆண்டு பார்க்கும்போது 88.39% இருந்தது. இந்த ஆண்டு ஒரு 5.12% அரசு பள்ளி மாணவர்கள் தேர்ச்சி விகிதம் உயர்வு பெற்றிருக்கு. இதே மாதிரி ரேங்கிங் பார்த்தீங்கன்னா, கடந்த ஆண்டு 18வது இடத்துல இருந்த மாவட்ட அரசு பள்ளிகள் தேர்ச்சி விகிதத்தில் இந்த ஆண்டு 6வது இடத்துக்கு முன்னேறி இருக்கு. மாணவர்கள் இந்த எக்ஸாமில் சிறப்பாக எழுதி தேர்வு பெற்ற மாணவர்களுக்கு முதல்ல வாழ்த்துக்களையும், இந்த ரிசல்ட் சிறப்பாக கொண்டு வருவதற்கான முயற்சிகள் எடுத்து CO, DO மற்றும் தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த ஆண்டு ஓவரால் 24 இருந்தது சார். இந்த வருஷம் 10க்கு வந்திருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் 18லேருந்து 6க்கு வந்திருக்காங்க. அரசு பள்ளி தான் சார். 18வது இடத்துலேருந்து 6வது இடத்துக்கு வந்திருக்காங்க. இந்த ஆண்டு கடந்த ஆண்டை விட 10th எக்ஸாமினேஷன் எழுதுறவங்க அரசு பள்ளியில் அதிகமாக இருக்காங்க சார். ஏன்னா போன ட்ரிப் தமிழக அரசு சொல்லிட்டு அரசு பள்ளியில தனியார் பள்ளியில படித்த மாணவர்களை விட அரசு பள்ளி மாணவர்கள் அதிக பேர் வந்திருக்காங்க. நிறைய பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க. அதுக்கு ஏதாவது டேட்டா சார் இருக்கு சார்? கடந்த ஆண்டு இந்த வருஷம் 16,600 இருக்கு சார். இன்னும் டேட்டா இந்த வருஷம் லாஸ்ட் இயர் 997 இருந்தது. இப்போ 16,600 நமக்கு இந்த ஆண்டு 10வது வகுப்பு மாதிரி. மெயினாக அந்த பேசிக்ஸ்லேருந்து 6th 7th அதில் என்ரோல்மெண்ட் அதிகப்படுத்துறதுக்கான முயற்சிகள் நடத்திட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அட்மிஷன் அண்ட் 6th 7th அட்மிஷன் அதை தான் இந்த ஆண்டும் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கிறோம். நிறைய மாணவர்கள் சேர்வார்கள். கோடை காலத்தில் சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது ஒரு ஆர்டர். கண்டிப்பாக சார். விழுப்புரம் மாவட்டத்தில் ஏதாவது அது மாதிரியான நடத்தப்பட்டு நடவடிக்கை எடுத்துருக்கீங்க? இல்லை சார். அது ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடியே ஒரு ஸ்கூல் ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறாங்கன்னு ஒரு செய்தி வந்தது. அது நம்ம அப்படியே நிறுத்த சொல்லிட்டோம். ஸ்பெஷல் கிளாஸ் எதுவும் எடுக்க வேண்டாம் முன்னாடியே அறிவுரை இருந்தது. இந்த தடவை சிஎஸும் அதை இன்சிஸ்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதனால் எங்கேயும் நடக்கல சார். நடக்குது. அதுதான் 10 டேஸ் முன்னாடி ஒரு இது வந்தது சார் செய்திகள். அது நம்ம அப்பயே ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸ்டாப் பண்ண சார். எதாக இருந்தாலும் இப்போ நேற்று ஸ்ட்ரிக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துருக்கு சார். இந்த சம்மர் முடிகிற வரைக்கும் எதுவும் பண்ணக்கூடாது. ஸ்பெஷல் கிளாஸ் ஜென்ரலாக வைக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. அது கண்டிப்பாக அந்த இது ஸ்டாப் பண்ணுறோம்.
நிறைய பள்ளிகள்ல இந்த உடற்கல்வி வகுப்புகள் இருக்கு. சரி. அந்த வகுப்புகள் வந்து முறையா வந்து ஆசிரியர்கள் பயன்படுத்துறதில்ல. மத்த வகுப்பு ஆசிரியர்கள் அந்த வகுப்பை வந்து பயன்படுத்திக்கிறாங்க. இதுல வந்து மாணவர்கள் விளையாட விடுறது இல்லை அப்படின்றது ஒரு பெரிய பெற்றோர்களிட ஒரு குற்றச்சாட்டு. சரி இந்த கல்வியாண்டுல அது பூர்த்தி கண்டிப்பா சார் நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் சார். இப்போ தலைமையாசிரியர் சொல்லிருங்க சார், அந்த விளையாட்டு ஸ்போர்ட்ஸுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் நிறைய கொடுக்க சொல்லியிருக்காங்க சார். அதனால ரிசல்ட்டுக்காக பண்ணுவாங்க சார். நம்ம அந்த டீச்சர் சொல்லிருக்கோம் சார். கண்டிப்பா அதை மாணவர்களுக்கு விளையாட்டுத்துறை நம்ம பண்ண சொல்லுவோம் சார். அரசு பள்ளியில கிராமப்புற பள்ளிகள்ல படிச்சிருக்காங்க சார். ஆமா சார். அவங்க வந்து நகர்ப்புற பள்ளிகள்ல 12வது சேர்க்கும் போது அட்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார். அது வந்து போன வருஷம் நிறைய இருந்தது சார். சரி சார். அது தொடர்பான நீங்க அதுக்கு அட்மிஷனுக்கு ஒரு கிரைட்டீரியா நம்ம டெவலப் பண்ணிக்கலாம் சார். என்ன மார்க் பேசிஸ் படிக்கிறாங்களோ அவங்க வந்து மாஸ்டர் ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கான அட்மிஷன் கொடுக்கறதுக்கான அதிகாரம் மாடல் ஸ்கூலுக்கு ஒரு செலக்ஷன் சார். வேற பள்ளிகள் இப்ப கிராமப்புறத்துல 10வது எழுதுறாங்க. வேற மார்க் நகர்ப்புற பள்ளியால இங்க இருக்கிற கேர்ள்ஸ் ஸ்கூல்ல சேர்க்கணும். சரி சார். அவங்களுக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க. சரி சார். பசங்களை தவிர்த்து யாரும் கொடுக்கறது இல்ல. சரி சார். நிறைய பேர் போன ட்ரிப் வந்து கொடுக்கலன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பார்க்கலாம். ஏன்னா அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு முன்னுரிமை அங்க இருக்கிற கொடுக்குறாங்க சார். இல்ல அதாவது இங்க இருக்கிற மாணவர்களுக்கு நம்ம சீட்டு கொடுத்தாகணும். அது ஒரு ஏன்னா அங்கேயே இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்தாக வேண்டியிருக்கு சார். நான் என்னென்ன இது பார்க்கலாம் சார். என்ன பண்ணி பண்ருட்டில இருந்து விழுப்புரம்ல படிச்சாங்க. விழுப்புரம் பார்த்தா எங்க படி அவங்களுக்கு நம்ம பார்க்கணும் முன்னுரிமை. ஏன்னா அங்கேயே இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு முன்னுரிமை வேணும். சில விஷயங்கள் அது